ஏக இறைவன் அல்லாவின் நல்லடியார்களே, நம் அனைவருக்கும் அந்த ஏக இறைவனுடைய அருள் உண்டாவதாக. இன்னைக்கு காலையில நம்ம பேரை ஒரு பாடத்தை படிச்சுட்டு இருந்தான். அந்த பாடத்துல பாத்தீங்கன்னா அவன் ஃப்ரெண்டோட 4-5 பேர் எல்லாம் சேர்ந்து டியூஷன் படிச்சிருக்காங்க. அதுல காலிங் பெல் ஒரு சப்ஜெக்ட். அந்த காலிங் பெல்லை பத்தி படிச்சுட்டு இருக்கும்போது நான் இடையில சேர்ந்து உட்காந்து அவங்கள்ட்ட கேட்டேன், காலிங் பெல்லை பத்தி என்னென்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு பார்த்தேன். ஆனா சும்மா லைட்டா தான் சொல்லப்பட்டிருக்குது, அவங்க நாலேஜுக்கு அது சொல்லப்பட்டிருக்குது. இப்ப இதுல இருந்து எனக்கு ஒரு நாலேஜ் கிடைச்சிச்சு, ஒரு அறிவு, ஒரு பாடம். அத இப்ப நான் உங்ககிட்ட பகிர்ந்து கொள்றேன். இப்ப இந்த காலிங் பில்லுங்கும் போது இந்த யூடியூப்ல கூகுள்ல போய் பாத்தீங்கன்னாக்கா அதுல ஃபர்ஸ்ட் வந்தது காலிங் பில்ல டோர் நாக்கர்பாங்க. டோர் நாக்கர்னா ஒரு கதவு இருக்கும், அப்படி வலவு ஷேப் ஒன்று இருக்கும், அதுல ஒரு பித்தாள கம்பி இருக்கும், டக்கு டக்குன்னு தூக்கி அடிப்பாங்க. அதான் டோர் நாக்கர். அது 1817 ஒருத்தர் கண்டுபிடிச்சாரு. அடுத்தது மெக்கானிக்கல் பெல்லு. டோர் நாக்கர் காலிங் பெல்லு, ஒரு வீட்டு உள்ளார் நுழைவதற்கு அது காலிங் பில்லுங்கும் போது டோர் நாக்கர். அடுத்தது மெக்கானிக்கல் பில்லுங்கும் போது வீட்டு உள்ளார, அதாவது ஹால்ல நம்ம மெயினா எங்க இருக்குமோ அங்க ஒரு பெல்லு மாதிரி தொங்கும். அதுலேயே ஒரு கயிறு வாசலுக்கு வரும், அந்த கயிற்றை பிடிச்சி இழுப்பாங்க, அதான் மெக்கானிக்கல் பில்லு. அந்த பில்லை அடிக்கும் போது நான் வரவா, அதாவது பெர்மிஷன் கேட்டு உள்ளார் நுழைய ஒரு நாகரிகம். அந்த நாகரிகம் அதை ஒரு ஆளு கண்டுபிடிச்சு கொடுத்தாரு. யாரு? மெக்கானிக்கல் பில்லு. அடுத்தது கொஞ்ச நாளைக்கு பிறகு எலக்ட்ரிக் பில்லு வந்துச்சு. அந்த எலக்ட்ரிக் பில்லு வில்லியம்ங்கிறவர் கண்டுபிடிச்சாரு. வில்லியம்ங்கிறவர் மெக்கானிக்கல் பில்லு. எலக்ட்ரிக் பில்லு ஜோசப் ஹென்றி கண்டுபிடிச்சாரு. இப்போ இவங்க எல்லாம் கண்டுபிடிச்சதுக்கு அப்படியே பரிசலா வரும்போது நார்மல் பில்லு நம்ம வீட்டுல எல்லாம் வச்சிருக்கோம் பாருங்க, அந்த நார்மல் பில்லு காமன் பில்லுமாங்க. காலிங் பில், காமன் காலிங் பில். அதாவது பெர்மிஷன் வச்சு வர்றதுக்கு, அந்த பெர்மிஷன் வச்சு என்ட்ரு பண்றதுக்கு ஒரு செய்கை, ஒரு பொருள் அடையாளம், அது காலிங். அந்த காலிங் பில்லு காமன் பில்லு. அது எப்ப தெரிஞ்சு 1920 30 நடைமுறைக்கு வந்துருச்சு. அப்ப இதெல்லாம் நமக்கு ஓரளவு தெரியும். நார்மல் பில்லு, காமன் பில்லு. அதுக்கு அடுத்தபடி பாத்தீங்கன்னா 2013 டு 2018 டோர் கேமரா பில்லு வந்துருச்சு. இங்க நம்ம மூஞ்சி தெரியும், அஸ்ஸலாமு அலைக்கும், வரவா உள்ளார அப்படிங்கும்போது வாங்க. அந்த மாதிரி டோர் கேமரா பெல்லு எங்க வந்துருச்சுன்னா 2013 2018 நமக்கு எல்லா வீட்டுக்கும் நடைமுறையில ஈஸியா வந்துருச்சு. அதை யாரு கண்டுபிடிச்சான்னா ஜெமி சைமன், அவர் யூஎஸ்ஏ காரர், அவர் கண்டுபிடிச்சாரு. அப்போ இதெல்லாம் எதை கொடுக்குதுன்னா, இந்த கண்டுபிடிப்பு ஒரு நாகரிகத்தை கண்டுபிடிக்குது. ஒரு வீட்டுல நுழைகிறோம், பர்மிஷன் ஏன் அறிவு இருக்கா, கதவு தட்டு வாயமாங்க. இது நமக்கு நல்லா டைரி நடைமுறையில விடுது. ஒரு ஆபீஸ் உள்ளார போறோம், கதவை தட்டி சரை கம்சார் மே கம்மிங் அப்படின்னா கேட்பாங்க, நான் வரவா அப்படின்னு உத்தரவு கேட்பாங்க. அது ஒரு நாகரிகம். அப்ப இந்த நாகரிகம் என்பதை ஒரு காலிங் பில் மூலியமா நம்ம கற்றுக் கொடுத்தது என்னன்னா 1817 1831 1920 30 2013 2018 இப்ப இந்த ஆண்டுகள் எல்லாம் ஒரு கண்டுபிடிப்பு. அதாவது ஒரு நாகரிகம், ஒரு வீட்லயே ஒரு ஆபீஸ்லயே ஒரு இடத்துல என்ட்ரு பண்ணது ஒரு நாகரிகத்தை கத்துக் கொடுத்தது. அது யார் கத்துக் கொடுத்தா? மனுஷன் வில்லியம்ங்கிறவன், ஜோசப் ஹென்றி கத்துக் கொடுத்தாரு, அப்புறம் ஜேமி சைமன், இவங்க எல்லாம் கத்துக் கொடுத்தாங்க. இப்ப இந்த நாகரிகத்தை நாம் புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இந்த மனிதன் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு நாகரிகம் இருக்கணுமே, அந்த நாகரிகத்தை யார் சொன்னா? இப்ப இந்த நாகரிகம்னு ஒரு வார்த்தை வருதுங்க, அந்த நாகரிகத்தை இப்ப நாம கண்டுபிடிச்சது எல்லாம் சொல்லிட்டோம். அப்ப இதுக்கு முன்னாடி அது ஒரு நாகரிகம் இருந்தாங்க. அப்ப அந்த நாகரிகத்தை யாரு கண்டுபிடிச்சோம்னா, நம்மளை படைத்த இறைவன் நமக்கு ஒரு நாகரிகத்தை சொன்னான். அந்த நாகரிகம் தான் அப்படியோ வடிவம் இப்ப காலிங் பில் மாதிரி எல்லாம் வந்துருச்சு, டோர் கேமரா மாதிரி எல்லாம் வந்துருச்சு. அப்ப அந்த நாகரிகம் எப்படி அப்படின்னு வந்ததுன்னா 24வது அத்தியாயம் அன்னூர் ஒளி. அந்த அன்னூர்ல 58வது அத்தியாயம் 58வது வசனம்,
59வது வசனம், 61வது வசனம், 27வது வசனம். அப்ப அந்நூறு என்ற அந்த 100ங்கிற அத்தியாயத்துல வசனம் 58, 59, 61, 27 இதை படிக்கணும். அவ படிச்சா என்ன சொல்றான் இறைவன், எந்த ஒரு வீட்டுக்கும் நீ இல்லாத, உன்னுடைய வீடு இல்லாத பிரத்தியார் வீட்டுக்கு நீ என்டர் பண்ணும் போது அருள் வாக்கு சொல்லிட்டு நுழ, ஒரு பெர்மிஷன் வச்சு சொல்ல. அந்த பெர்மிஷன் என்ன, அந்த காலிங் பில் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு அடையாளம்னா அல்லாஹ் சொல்றான் பாருங்க, சலாமுன் அருள், அல்லாஹ்வுடைய அருள். அந்த வார்த்தை சலாமுன் கவுலன் மின் ரப்பி ரஹீம், சலாமுன் கவுலன் மின் ரப்பி ரஹீம், என்னுடைய கருணையான ரச்சகனும் இருந்து இந்த வார்த்தை வந்தது, இந்த வார்த்தை சொல்லப்பட்டது. அது யாசீன்ல 36வது அத்தியாயம், யாசீன்ல 58வது வசனத்துல இந்த சலாம் என்கிற வார்த்தை அல்லாஹ் நம்ம கத்துக் கொடுக்குறான். இந்த வார்த்தையை சொல்லி நீங்க ஒரு வீட்டுல என்ட்ரு பண்ணுங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களாலும் சரி, உங்களுக்கு தெரியாதவங்களா இருந்தாலும் சரி. அப்ப என்ட்ரு பண்ணும் போது 3 தடவை சலாமுன் அலைக்கும், உங்கள் மீது அருள் உண்டாதாக, சலாமுன் அலைக்கும், சலாமுன் அலைக்கும் சொல்லுங்க. அந்த 3 தடவை உங்களுக்கு பதில் வந்தா அந்த வீட்டுல என்ட்ரு பண்ணுங்க. 3 முறை உங்களுக்கு பதில் வரலன்னா நீங்க ரிட்டர்ன் ஆடுங்க, நீங்க போயிடுங்கன்னு ஒரு நாகரிகத்தை இறைவன் கத்துக் கொடுக்குறான். அழகான ஒரு நாகரிகத்தை. அந்த நாகரிகத்துக்கு ஒரு உதாரணத்தை நம்ம காட்டி கொடுறாங்க. இறைவனுடைய வார்த்தை குர்ஆன்ல சொல்லும் போது 33வது அத்தியாயம் 51வது வசனம், 33வது அத்தியாயம் 53வது வசனத்துல அல்லாஹ் சொன்னான், உங்களோட வாழ்ற நபி என்னுடைய முகமது, என்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களோட வாழ்றாரு, உங்களோட கடைக்கு வர்றாரு, உங்களை மாதிரி சாப்பிடுறாரு, உங்களை மாதிரி படுத்து தூங்குறாரு, உங்களை மாதிரி ஒரு சின்ன வீடு எல்லாம் வச்சிருக்காங்க. அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதாவது உங்களுக்கு அழைப்பு விட்டால், ஒரு விருந்துக்கோ, ஒரு டிஸ்கஷனுக்கோ, ஒரு மசூராக்கோ உங்களுக்கு அழைப்பு விட்டால், அவர்கள் வீட்டில் நீங்கள் நுழையும் போது அவர்களுடைய பெர்மிஷன் கொண்டு நுழைங்க. நாகரிகம் எப்படி, சலாமுன் அலைக்கும், நான் உள்ள வரவா, யார சொல்ல, அலைக்கும் சலாம் வாங்க, அப்ப உள்ளே வரவா அப்படி என்பதற்கு அந்த இங்க பெல் இருக்கும் போது அந்த பெல்லின் ஒரு வார்த்தையை சொல்லி கொடுத்தாங்க. அந்த வார்த்தை ஒரு கருணையான வார்த்தை மட்டும் இல்ல, அதுல பெரிய பரக்கத்து இருக்குது. இப்ப காலிங் பெல் அடிக்கிறோம், அதுல எந்த நன்மையில சவுண்டு தான் போகும். ஆனா இறைவனுடைய வார்த்தையை நீங்க சொல்லும் போது சவுண்டு போகுது, அவங்களுக்கு நீங்க வந்தீங்கன்னு தெரியுது. அதே சமயத்து அவங்களுக்கு ஒரு வாழ்த்து செய்தி சொல்றீங்க, சலாம் அலைக்கும், உங்கள் மீது இறையர்கள் உண்டாவதாக, அலைக்கும் சலாம், அதுபோல உங்களுக்கும் இறையர்கள் உண்டாவதாக அப்படின்னு அந்த ஒரு பரக்கத்து கூடுதல் கிடைக்குது. காலிங் பெல்ல ஒன்று கிடைக்குது, சவுண்டு மட்டும், நீங்க வாங்க அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த காலிங் பெல்லுக்கு பதிலா ஒரு வார்த்தை, இறைவனுடைய வார்த்தை, வேர்ட்ஸ் ஆஃப் அல்லாஹ், இறைவனுடைய வார்த்தைங்கிறான். அதாவது சலாம், இந்த சலாம்ங்கிற வார்த்தை என்னுடையது, கவுலன் மின் ரப்பிக்கும், என்னுடைய இரட்சகனிலிருந்து வந்த வார்த்தைங்கிறான். அப்ப அந்த வார்த்தையை சொல்லும் போது அந்த வார்த்தைக்குள்ள ஸ்பெஷல் எஃபெக்ட் என்ன, அதனுடைய அருள். அப்ப இறை அருள் உங்களுக்கு உண்டாவதாக அப்படின்னு சொல்லி அந்த நாகரிகத்தை ரசூல் காட்டுவாங்க. அதே மாதிரி இறைவன் சொல்றான், உங்க வீட்டுல, சொந்த வீட்டுல நீங்க நுழையும் போது கூட நீங்க சலாம் சொல்லி நுழைங்க, அருள் கிடைக்கும் உங்க மனைவி பிள்ளைகளுக்கு. அதே மாதிரி உங்க வீடு பூட்டி இருக்குது, நீங்க என்ட்ரு பண்றீங்க, வீட்டை திறக்கிறீங்க, அப்ப காலிங் பெல் அடிக்கும் போது நாம சலாம் அலைக்கும், அல்லாஹ்வுடைய அருள் உண்டாவதாக, ஏன்னா அங்க ஆஞ்சல் இருப்பாங்க. எவ்வளவு பெரிய வார்த்தையை அந்த ஒரு நாகரிகமான வார்த்தை. அதாவது மனித நாகரிகத்தை கத்துக் கொடுத்தா எப்படி நாகரிகத்துக்குன்னா, ஒரு சவுண்டை வைத்து நீங்கள் நுழையுங்க, நாகரிகத்தோடு நுழையுங்க, இல்லைன்னா அசிங்கம். அதே மாதிரி இறைவன் சொல்றா, அப்ப எந்த விதமான பொருளும் இல்லை, மெட்டீரியல் இல்ல. அப்ப இறைவன் தன்னுடைய வார்த்தையை வச்சு அதை ஒரு நாகரிகத்துக்கு உபயோகப்படுத்தி அதை உண்மையான நாகரிகம் பிளஸ் அருள் சேர்ந்து வருது. இப்ப இந்த இடத்துல எவ்வளவு அழகா நம்ம கவனிக்கிற பாருங்க. இப்ப இதான் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். இப்ப இவ்வளவு அர்த்தம் கொண்ட ஒரு வார்த்தை இருக்கு பாத்தீங்களா, இந்த காலிங் பெல் எப்படி இருக்கோ அதை விட டபுள் வார்த்தை, டபுள் மீனிங்ல அதிகமான நன்மைகள் கொடுக்குற வார்த்தை இருக்குது. இப்ப காலிங் பெல் இருந்தா கூட
நாம இப்போ ஒரு வீட்டுக்கு நுழைகிறோம். இப்ப கேமரால காலிங் பில் அடிக்கிறோம். கேமரா தெரியுது, உள்ளார ஃபேஸ் தெரியுது. யாரும்பாங்க, நான் நாருங்க, அஸ்ஸலாமு அலைக்கும், அலைக்கும் சலாம் வாங்க. அப்ப பெல்லோட சேர்ந்து அருள் வருது. வெறும் பெல்ல தான் மனுஷன் கண்டுபிடிச்சான். ஆனா இன்னைக்கு நம்ம பெல்ல அடிக்கும் போது பெல்லோட சேர்ந்து அருள் உண்டாவதாக அந்த வார்த்தையை சேர்த்து சொல்றோம். அப்ப இந்த வார்த்தையை சேர்த்து சொல்லும் போது நமக்கும் இறை அருள் கிடைக்கும், அவங்களுக்கு இறை அருள் கிடைக்கும். இதை நாங்க நம்பல, எங்களுக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல, கதவை தட்டி போவோம், கதவை தட்டாம போவோம், இப்படியே இருக்காங்க சில பேர். அப்படி உள்ளவங்களுக்கு இறைவன் சொல்றான், இது யாருக்குன்னா யாரெல்லாம் என்னை நம்புறானோ, இறைவனாக என்னை நம்புறானோ, என்னுடைய தூதரை யார் நம்புறார்களோ, என்னுடைய வேதத்தை யார் நம்புறார்களோ, என்னுடைய டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் எவ்முல் கியாமத்து, கியாமத்தினால யார் நம்புறார்களோ அவர்களுக்குத்தான் இந்த அருள் வருமே தவிர மற்றவர்களுக்கு ஒருபோதும் இந்த அருள் வராது. கண்டிஷன் பாருங்க, தெளிவா பேசுறோம். இது இந்த துனியாக்கு. இப்போ உலகத்துல நம்முடைய நடைமுறைக்கு ஒரு கண்ணியத்தை காட்டி கொடுத்தான், ஒரு நாகரிகத்தை, ஒரு பெல்லு மூலியமா. அதே நாகரிகத்தை அல்லாஹ் தன்னுடைய வார்த்தை மூலியமா காட்டி அதுல அருள் உனக்கு இருக்குது, அதுக்கு நான் கேரண்டி அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாம அந்த அருளுக்கு அல்லாஹ் 6வது அத்தியாயம் 54வது வசனத்துல முத்திரை வச்சு சொல்றான், யாரெல்லாம் என்னுடைய வார்த்தையை சொல்கிறார்களோ, அருள் சலாம் அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்றார்களோ அவர்களுக்கு நபியே நீங்கள் சொல்லுங்கள், கத்தப அலைக்கும் ரஹமா, அல்லாஹ் அந்த ரஹமத்தை தன் மீது கடமையாக்கி கொண்டா, அப்ப அவனுக்கு ரஹமத்து உண்டு, கண்டிச்சனா உண்டு. இது துனியா. இப்ப ஆஃப்டர் டெத்து, இறந்துட்டோம், செத்து போயாச்சு. அப்ப இறப்புக்கு பிறகு ஒரு வீடு இருக்குது, இங்கேயும் வீடு இருக்குது, இங்கேயும் ஆபீஸ் இருக்குது, அங்கேயும் வீடு இருக்குது. அந்த மறுமை வீடு யாரெல்லாம் அல்லாவையும் அல்லாவுடைய தூதரையும் அல்லாவுடைய வேதத்தையும் இந்த மறுமை நாள் டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்டை யார் நம்புகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சொல்ல, சொர்க்கத்தில் நான் ஒரு வீடு கொடுப்பேன், ஒரு வீடு கட்டி கொடுப்பேன், அது நிரந்தரமான வீடு. அங்க உங்களுக்கு அழைக்கப்படும், சலாம் அலைக்கும், வாங்க, இது உங்களுடைய வீடு, அல்லாஹ்வுடைய ரஹமத்து உங்கள் மீது உண்டாவதாக. அந்த ரஹமத்துக்கு கூடிதான் இந்த வீடு. அங்க நீ அடிச்ச சவுண்டு போட்ட அதே சவுண்டு எங்க பிரதிபலிக்குன்னா மறுமையில உன்னுடைய இறப்புக்கு பிறகு இன்னொரு வாழ்க்கை வர்ற அந்த வாழ்க்கையிலும் இந்த ரஹமத்து, இந்த சலாம்ங்கிற வார்த்தை அங்கேயே பிரதிபலிக்குது. இப்ப பெல் இங்கதான் பிரதிபலிக்கும், கரண்ட் எல்லாம் பிரதிபலிக்காது. இங்க கரண்ட் இருந்தாலும் சரி, கரண்ட் இல்லாவிட்டாலும் சரி, ஊடு இருந்தாலும் சரி, ஊடு இல்லாவிட்டாலும் சரி, எங்க போனாலும் அருள் வேணுமா, அருள் அழகான வார்த்தை. அப்ப சலாமுன் அலைக்கும், உங்கள் மீது இறைவனுடைய அருள் உண்டாவதாக. சில பேர் சலாமுன் அலைக்குக்கு சாந்தியும் சமாதானமும் சொல்லுவாங்க, அதெல்லாம் சரியான பொருத்தம் இல்லாத வார்த்தை. அப்ப சலாமுன் அப்படிங்கும் போது அந்த சலாமுங்கிற வார்த்தைக்கு இறை அருள் தான். அது அல்லாஹ் இறை அருள்னு தெளிவா அவரே டெஃபினிஷன் அவரே சொல்றான். அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு அல்லாஹ்வுடைய வார்த்தை டெஃபினிஷன், அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு அல்லாஹ்வுடைய வார்த்தை விளக்கம், இது அல்லாஹ்வுடைய தூது சொல்லிட்டாங்க. அப்ப அந்த அருள்ங்கிறது அருள் தான். அதுதான் அல்லாஹ் சொல்றான், கத்தப அலைக்கும் ரஹமா, இந்த ரஹமத்தை, இந்த அருளை என் மீது கடமையாக்கி கொண்டேன் அப்படிங்கிறான். அப்ப நம்பிக்கையோட நம்ம சொல்லும் போது நமக்கு சொர்க்கத்திலே வீடு இருக்குது, அந்த வீட்டுல காலிங் பெல்லுங்கிறது அந்த வார்த்தை இருக்குது, அந்த வார்த்தையை மனக்கோடு நமக்கு சொல்லி நம்மை சங்கைப்படுத்தி, நம்மளை கண்ணியப்படுத்தி, நம்மளை நாகரிகமான முறையில அந்த அல்லாஹ் கொடுத்த வாக்கு இருக்க, அல்லாஹ்வுடைய ரசூல் கொடுத்த வாக்கு இருக்க. இப்ராஹிம் சொன்னாங்க பாருங்க, ஒவ்வொரு இறை தூதரும், இறைவா என்னை ஏற்றுக்கொண்டவர்கள், உன்னை ஏற்றுக்கொண்டவர்கள், உன்னுடைய வேதத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், அவர்களுக்கு நான் சாட்சியம் அளிக்கிறேன். அந்த சாட்சியம் அளிக்கக்கூடிய என்னையும் என்னுடைய ஏற்புடைய அந்த மக்களையும் ஒருபோதும் நீ அவமானப்படுத்தி விடாத, நாகரிகம் இல்லாம ஆக்கிடாத அப்படின்னு கேட்கிறாங்க ஒவ்வொரு தூதரும். அப்ப இறைவன் ஒருபோதும் நான் என்னை ஏற்றுக்கொண்டவங்களுடைய செயலையோ என்னை ஏற்றுக்கொண்டு ஒருபோது அவர்களை அவமானப்படுத்தி விட மாட்டேன், நிராகரிக்க மாட்டேங்கிறான். அவ்வளவு கேரண்டியான வார்த்தை. அந்த கேரண்டியான வார்த்தைக்கு இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா 12வது அத்தியாயம் 109வது வசனம், 6வது அத்தியாயத்துல 127வது வசனம், 13வது அத்தியாயத்துல 24வது வசனம்,
16வது அத்தியாயத்துல 80வது வசனம், 29வது வசனத்துல 64வது வசனம். இவ்வளவு கேரண்டி. ஒரு பெல்ல அடிக்கிறதுக்கு நம்ம பாடம். இந்த பெல்லி இவ்வளவு பெரிய பாடத்தை நம்ம கத்துக் கொடுக்க பாருங்க. நாகரிகத்தை கத்துக் கொடுத்த மனிதன் அந்த நாகரிகத்தை அல்லாஹ் கத்துக் கொடுத்தது நமக்கு இவ்வளவு தெளிவாகிறது. இறைவன் சொல்ல, மனிதா நீ ஒன்ன நான் படைச்சது நாகரிகமான ஒரு வாழ்க்கை வாழத்தான், அழகான வாழ்க்கை வாழத்தான். இந்த அழகான வாழ்க்கையில எவ்வளவு பெரிய சுபிச்சம் இருக்குது, எவ்வளவு பெரிய இறைவனுடைய கருணை இருக்குது என்பதை சொல்லிட்டு கடைசியா முடிக்கும் போது இறைவனுடைய வார்த்தை இதையும் சொல்ற 41வது அத்தியாயம் 28வது வசனம். ஆமீம் சஜிதா. சஜிதா இறைவனுக்கு தலை வணங்குது. இந்த அத்தியாயம் வரும்போது அல்லாஹ்வுடைய தூதர் சஜிதா பண்ணாங்க. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவன், இறைவா நீதான் மிகப்பெரியவன். அப்ப என்ன அர்த்தம்? செமீனா அத்தகனா குஃப்ரானக்க. செமீனா கேட்டோம், அத்தானக்க கட்டுப்பட்டோம், குஃப்ரானக்க இறைவா எங்களை மன்னிச்சிரு. இப்படிப்பட்ட ஒரு வாக்கியம். அந்த வாக்கியத்துல ஹாமீம் செய்த 41வது அத்தியாயத்துல 28வது வசனத்துல அல்லாவையும் அல்லாவுடைய தூதரையும் அல்லாவுடைய வேதத்தையும் இந்த டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்டை யார் நம்பவில்லையோ அவர்களுக்கு காலிங் பெல்லும் இல்ல, அல்லாவுடைய சலாமும் இல்ல, நிரந்தரமான வீடு மறுமையில் ஆஃப்டர் டெத் இருக்குன்னு சொல்றோம். அப்ப எவ்வளவு பெரிய ரஹமத்தை அல்லாஹ் சுட்டி காட்டிட்டான். விரும்புனா ஏத்துங்க, விரும்புனா நிராகரிங்க. அப்போ உங்க வீட்டுல போனாலும் நீங்க சலாம் சொல்லுங்க, இறையர் உண்டாவதாக. பெர்த்தியார் வீட்டுக்கு போனாலும் நீங்க சலாம் சொல்லுங்க. உங்க பொருள் ஏதாவது ஒரு வீட்டுல இருக்கு, அது போய் எடுக்கணும்னா கூட அந்த எடுக்கிற பொருள் எடுக்கிற இடத்துக்கு கூட சலாம் சொல்லிட்டு நுழைங்க அப்படிங்கிறாங்க. அப்ப இவ்வளவு பெரிய ஒரு நாகரிகத்தை அந்த சலாம்ங்கிற வார்த்தையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கற்றுக் கொடுத்துட்டான். இந்த காலிங் பெல்ல மனுஷன் ஒரு நாகரிகத்தை கற்றுக் கொடுத்தான். நாகரிகமா நடப்பா, நாகரிகம் தான் உள்ள நுழையிலேங்கிறான் பாருங்க. அதே நாகரிகத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம கற்றுக் கொடுத்தா. அதை கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களை இதை இன்னைக்கு பார்த்தோன்னே, அந்த பிள்ளைகளை பார்த்தோன்னே இதை நமக்கும் ஒரு டிஸ்கஷன் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஒரு கடந்த ஆலோசனை, வேற மற்றபடி இல்லை. ஆகவே இதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு சின்ன சின்ன காரியத்திலும் அல்லாஹ்வுடைய ரஹமத் எங்க இருக்குது, அல்லாஹ்வுடைய ரஹமத் எப்படி கிடைக்குது என்பதை நாம் அறிய வேண்டும் என்பதற்காக இந்த ஒரு கருத்து. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.